Hi friends, welcome to Sai Veda IAS Academy. I am Mrs. Vasugi. TET exam English grammar பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கண்டிஷனல் கிளாஸ். கண்டிஷனல் கிளாஸ் அல்லது இதை if கிளாஸ்னு சொல்லலாம். இந்த சென்டென்ஸ் கண்டிஷனல் கிளாஸ் சென்டென்சஸ் எல்லாமே ifல ஸ்டார்ட் ஆகும் அல்லது unlessல ஸ்டார்ட் ஆகும். unlessங்கிறது if not. இந்த சென்டென்சஸ் இந்த two வேர்ட்ஸ்ல தான் ஸ்டார்ட் ஆகும், if அல்லது unless. இது if கிளாஸ்ங்கிறது என்னது அப்படின்னா, ஒரு காரியம் இந்த மாதிரி இருந்ததுன்னா அதோட விளைவு இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றது தான் இந்த if கிளாஸ், கண்டிஷனல் கிளாஸ். There are 4 types. Type 0, type 1, type 2, type 3 அப்படிங்கிற 4 டைப்ஸையும் நம்ம இப்போ நம்ம எலாபரேட்டா பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் டைப் 0 இது வந்து ஜெனரல் ட்ரூத், இயற்கை நிகழ்வுகள் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி உள்ளதுதான் ஜெனரல் ட்ரூத் தான் டைப் 0. இது வந்து 0 கண்டிஷனல்னு சொல்லுவோம். இதுல எப்படி இருக்கும் அப்படின்னா, இஃப் கிளாஸ்ல சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் இருந்ததுன்னா மெயின் கிளாஸ்லயும் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் see this sentence. இந்த சென்டென்ஸ் பாருங்க, if you drop the glass it breaks. if you drop the glass it breaks. drop the glassங்கிறது drop, இதுவும் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் தான். breaks இதுவும் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் தான். heat water it boils. இது மெயின், இது if கிளாஸ், இது மெயின் கிளாஸ், இது மெயின் கிளாஸ். ஓகே, if கிளாஸ்ல சிம்பிள் பிரசன்ட் ஹீட் வாட்டர் இருந்தாலும் இங்க மெயின் கிளாஸ்லயும் வெர்ப் எப்படிதான் இருக்கும், பாயில்ஸ்ங்கிற ஒரு சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் தான் இருக்கும். மாதிரி see this sentence, if you heat water it boils, if you heat ice it melts. The if the baby, if a baby is hungry it cries. if a baby is hungry it cries. both the sides simple present tense, simple present தான் இருக்கும் ரெண்டு சைடுமே. ஓகே, if you stand in rain you get wet. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, if கிளாஸ்ல டைப் 0 ஜெனரல் ட்ரூத் இருந்ததுன்னா if கிளாஸ்லயும் சிம்பிள் பிரசன்ட் தான் இருக்கும், மெயின் கிளாஸ்லயும் சிம்பிள் பிரசன்ட் தான் இருக்கும். உங்களுக்கு சாய்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா ஆப்ஷன்ல, நீங்க அந்த சென்டென்ஸை ரீட் பண்ணி பார்க்கணும். அது ஜெனரல் ட்ரூத்தா இருந்ததுன்னா both the sides சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். அதே மாதிரி டு கிவ் இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னாலுமே, இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, இஃப் எ பேபி இஸ், இது யூ கிடையாது ஏ, இஃப் எ பேபி இஸ் ஹங்க்ரி இட் கிரைஸ். இஃப் யூ ஸ்டாண்ட் இன் ரெயின் யூ கெட் வெட். இந்த மாதிரி எல்லாமே வந்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸா தான் இருக்கும். டு கிவ் இன்ஸ்ட்ரக்ஷன், when you give instruction, அப்படி நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற இடத்துலையும் என்னதான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா both the side simple present தான் யூஸ் பண்ணுவோம். if you want to come, இது if class, send me a message அது வந்து மெயின் கிளாஸ். ஸோ மெயின் கிளாஸ்லயும் சிம்பிள் present தான் யூஸ் பண்றோம், if கிளாஸ்லயும் சிம்பிள் present தான் யூஸ் பண்றோம். இது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். எக்ஸாம்ல உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கும் போது நீங்க அந்த ஆப்ஷனை எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த சென்டென்ஸ் நல்லா ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணி பார்க்கும்போது அது ஜெனரல் ட்ரூத்தா இருக்குது அப்படின்னா, ஒரு இயற்கை நிகழ்வுகள் உள்ளதா இருக்குது அப்படின்னா நீங்க என்ன செய்யணும், both the side சிம்பிள் பிரசன்ட் உள்ள ஆப்ஷனை தான் நீங்க சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் டைப் 1. டைப் 1 வந்து ஃபியூச்சர் பாசிபிலிட்டி, அதாவது எதிர்காலத்துல நடக்கக்கூடியது. டைப் 1 ஃபியூச்சர் பாசிபிலிட்டி, எது இப்படி பண்ணுனா இது கிடைக்கும், அந்த மாதிரி ஃபியூச்சர் எதிர்காலத்துல நடக்கக்கூடியதுதான் டைப் 1. இது எப்படின்னா, இஃப் கிளாஸ்ல சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் இருக்கும், மெயின் கிளாஸ்ல என்ன யூஸ் பண்றோம், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் யூஸ் பண்றோம். இப்போ இந்த சென்டென்ஸ் இஃப் கிளாஸ்ல சிம்பிள் பிரசன்ட், மெயின் கிளாஸ் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். இப்போ இந்த சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க, இஃப் இட் ரெயின்ஸ்
we will cancel the trip. மழை பெஞ்சதுன்னா நாங்க ட்ரிப்பை கேன்சல் பண்ணிடுவோம். மழை பெய்தால் நாங்க ட்ரிப்பை கேன்சல் பண்ணிடுவோம். மழை பெய்தால்ங்கிறது இதுதான் if class. If it rains, if class. We will cancel the trip, main class. இது main class. இதுதான் main class. இது if class. ஓகே, if classல இப்போ இது என்ன இருக்கு? சிம்பிள் ப்ரெசன்ட். if classல சிம்பிள் ப்ரெசன்ட் இருந்தா main classல என்ன verb யூஸ் பண்றோம், என்ன tense யூஸ் பண்றோம் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் tense, will plus verb 1 அப்படிங்கிறது தான் இதோட ஃபார்முலா. இந்த சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் ஃபியூச்சர். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், if you study well, you will pass the exam. You will pass the exam. You study well, present tense, simple present. You will pass the exam. Main class la simple future. Simple future. Main class la simple future. Okay, நம்ம ஜீரோ கண்டிஷன்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு சைடுமே if கிளாஸ்லயும் சிம்பிள் ப்ரெசன்ட் தான், மெயின் கிளாஸ்லயும் சிம்பிள் ப்ரெசன்ட் தான் நம்ம யூஸ் பண்றோம். உங்களுக்கு ஆப்ஷன் அந்த மாதிரி சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். இப்போ டைப் 1 சென்டென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஆக்ஷன் ஃபியூச்சர் பாசிபிலிட்டி, இது நடந்தால் இது இந்த மாதிரி விளைவுகள் இருக்கும், இந்த மாதிரி நடந்தா இந்த காரியங்கள் நடந்தா இந்த விளைவுகள் இருக்கும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த டைப் 1 ஃபியூச்சர் பாசிபிலிட்டி. இந்த மாதிரியான சென்டென்ஸ் வந்ததுன்னா எப்படி வரும் அப்படின்னா, இஃப் கிளாஸ்ல சிம்பிள் ப்ரெசன்ட், மெயின் கிளாஸ்ல வில் பிளஸ் வெர்பு 1, அதாவது சிம்பிள் ஃபியூச்சர். வில் வந்து அல்லது would வரலாம், வில் வரலாம், கேன் வரலாம், கேன், ஷால், ஐ ஷால், ஐ கேன். இஃப் ஐ பை அ கார், ஐ கேன் டிரைவ். அந்த மாதிரி. இஃப் ஐ பிளே வெல், ஐ வில் வின் த மேட்ச். நான் நல்லா விளையாடுனா, இஃப் ஐ பிளே வெல், ஐ வில் வின் த மேட்ச். நான் மேட்ச்ல வின் பண்ணிடுவேன். இந்த மாதிரி நடந்தா இது நடக்கும். ஓகே, இது வந்து இயற்கை ட்ரூத் கிடையாது, ஜெனரல் ட்ரூத்ங்கிறது கிடையாது. இஃப் யூ ஹீட் த வாட்டர் இட் பாயில்ஸ் அப்படி நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி இயற்கை ஜெனரல் ட்ரூத் கிடையாது. இந்த சென்டென்ஸ் எப்படின்னா, இது நடந்தால் இந்த மாதிரி விளைவுகள் இருக்கும் அப்படிங்கிறது சொல்றது. சோ இதுல என்ன பண்றோம், if you play well, if I play well, I will win the match. will யூஸ் பண்றோம். சிம்பிள் பிரசன்ட், மெயின் கிளாஸ்ல will plus verb 1. if I have time, I will visit you soon. எனக்கு டைம் இருந்தா நான் வந்து உன்னை சீக்கிரம் பார்ப்பேன். இந்த மாதிரி நடந்தா இந்த விளைவுகள் இருக்கும், அதுதான். if I have time, simple present tense. if I have time, I will visit you. நான் உன்னை வந்து பார்ப்பேன். சிம்பிள் பிரசன்ட், சிம்பிள் பிரசன்ட், சிம்பிள் ஃபியூச்சர். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், if I am rich, am. if I am rich, I will help the poor. am. நான் வந்து நல்ல ரிச்சா இருந்தா நான் புவர் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஓகே, ஸோ ஆம்ங்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட், வில் ஹெல்ப் சிம்பிள் ஃபியூச்சர். இது டைப் 1 சென்டென்ஸ்ல இந்த மாதிரி தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், இஃப் யூ டோன்ட் ஹெல்ப் மீ, ஐ கான்ட் பாஸ் த எக்ஸாம். இந்த சென்டென்ஸ் ராங்மா, இம்மா கட் பண்ணு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டைப் 2. நெக்ஸ்ட் இமேஜினரி கண்டிஷன், கற்பனை நிகழ்வுகள். இப்படி இருந்திருந்தா இப்படி இருக்கும். ஓகே, நீ நல்லா படிச்சிருந்தீன்னா நல்ல மார்க் எடுத்திருப்ப, மழை வந்திருந்ததுன்னா நம்ம ட்ரிப்பை கேன்சல் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி வர்றது கற்பனை நிகழ்வுகள். இது வந்து செகண்ட் கண்டிஷனல். இதுல எப்படி வரும் அப்படின்னா, இந்த மாதிரி, அதாவது இஃப் கிளாஸ்ல சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், மெயின் கிளாஸ்ல என்ன வரும் அப்படின்னா would plus verb 1. நம்ம அந்த டைப் 1ல will plus verb 1 பார்த்தோம் இல்லையா, will வந்து will pass, will cancel அந்த மாதிரி பார்த்தோம் இல்லையா. இதுல வந்து would plus verb 1 வரும்.
இதுல பாருங்க, இந்த நடக்கவே வாய்ப்பு இல்லாத அல்லது ஒரு கற்பனையான நிகழ்வுகள், கற்பனையான நிபந்தனை அந்த மாதிரி வர்றதுதான் இந்த டைப் 2ல வர்றது. இது வந்து செகண்ட் கண்டிஷனல், நடக்காதது. இமேஜினரி கண்டிஷன். இதுக்கு எக்ஸாம்பிள், இஃப் ஐ ஸ்டடிட் வெல் ஐ வுட் பாஸ். இப்ப நம்ம பார்க்க போறது டைப் 2 இமேஜினரி கண்டிஷன். கற்பனை நிகழ்வுகள், அதாவது செகண்ட் கண்டிஷனல். இது இஃப் கிளாஸ்ல சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் இருக்கும், மெயின் கிளாஸ்ல would பிளஸ் verb 1. ஓகே, நடக்க வாய்ப்பு இல்லாத அல்லது கற்பனை நிபந்தனை உள்ளது. அந்த மாதிரி இல்ல, அந்த மாதிரி இருக்காது. நம்ம நல்லா படிச்சிருந்தா நல்ல மார்க் எடுக்கலாம், நல்லா பிராக்டிஸ் பண்ணியிருந்தா மேட்ச்ல வின் பண்ணலாம், அந்த மாதிரி வர்றது. அதாவது அது கற்பனையா நம்ம இப்படி பண்ணியிருந்தா இப்படி பண்ணியிருக்கலாம், அந்த மாதிரி வர்றதுதான். இதுல என்னெல்லாம் வரும் மெயின் கிளாஸ்ல அப்படின்னா, இதுல என்னெல்லாம் வரும் அப்படின்னா, would வரலாம், would பிளஸ் verb 1, should பிளஸ் verb 1, could பிளஸ் verb 1, shouldn't, wouldn't, couldn't பிளஸ் verb 1 வரலாம். நம்ம டைப் 0ல என்ன பார்த்தோம்? இஃப் கிளாஸ்லயும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், மெயின் கிளாஸ்லயும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். டைப் 1ல என்ன பார்த்தோம்? இஃப் கிளாஸ்ல ப்ரெசன்ட் டென்ஸ், மெயின் கிளாஸ்ல will பிளஸ் verb 1. இஃப் யூ ஸ்டடி வெல் யூ வில் பாஸ். ஓகே, அது டைப் 1ல பார்த்தோம். இப்ப டைப் 2ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இஃப் கிளாஸ்ல பாஸ்ட் டென்ஸ் இருக்கும். இது இஃப் கிளாஸ், இது மெயின் கிளாஸ். இஃப் கிளாஸ்ல பாஸ்ட் டென்ஸ் இருக்கு, rained. மெயின் கிளாஸ்ல would பிளஸ் verb 1, would cancel the match. இப்போ if it rained, மழை பெஞ்சிருந்ததுன்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? மேட்சை கேன்சல் பண்ணியிருப்பாங்க. கற்பனை தான் இது. இது ஒரு இமேஜினரி கண்டிஷன். மழை பெஞ்சிருந்தா அவங்க கேன்சல் பண்ணியிருப்பாங்க. அப்போ மழை பெய்யலை, அவங்க மேட்ச் நடத்திட்டாங்க போல் இருக்கு, அந்த மாதிரி. ஓகேயா? நெக்ஸ்ட், இஃப் தே சோல்ட் தேர் ப்ராப்பர்ட்டிஸ் தே வுட் பி ரிச். சோல்டு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இஃப் தே சோல்ட் தேர் ப்ராப்பர்ட்டிஸ், அவங்க அந்த சொத்தெல்லாம் வித்திருந்தாங்கன்னா அவங்க நல்ல பணக்காரங்களா இருப்பாங்க. they would be rich. would plus verb 1. next, if I had money. had வந்து past tense of haveங்கிற வெர்புக்கு, present tense வெர்புக்கு past tense தான் had. if I had money I would help the poor. நான் புவருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேன். if I had time I would visit you again. நான் உன்னை திரும்ப வந்து பார்த்திருப்பேன். அது வந்து டைம் இருந்திருந்தா அது ஒரு கற்பனை தான், டைம் இல்லை. இயல்பா இல்லாத வேறு இதெல்லாம் வந்து இமேஜினரி கண்டிஷன் தான். இதுல இன்னொரு ஒரு மாடல் நம்ம பார்க்குறோம். அது என்னது அப்படின்னா, இது வந்து இல்லாதது. மெயின் கிளாஸ்ல இயல்பா இல்லாம ஒரு நிலை. இப்ப நம்ம வந்து we are all human beings, நம்ம எல்லாருமே மனுஷங்க தான். இப்ப I wear a bird, if I wear a butterfly, if I wear a kite பட்டம், if I wear a fish, இந்த மாதிரி ஒன்று. if I wear a prime minister, நான் பிரைம் மினிஸ்டரா இருந்திருந்தா. ஓகே, அந்த மாதிரி இல்லாத ஒன்றை நம்ம இமேஜின் பண்ணிட்டு அந்த மாதிரி சொல்லும் போது யூஸ்வலா ஐங்கிற சப்ஜெக்ட் பக்கத்துல என்னதான் வரணும்? பாஸ்ட் டென்ஸ்ல வாஸ் தான் வரணும். ஹீ பக்கத்துலயும் வாஸ் தான் இருக்கணும். ஒரு பாஸ்ட் டென்ஸ்னா ஹீ, ஷீ, இட். இப்போ ஹீ, ஷீ, இட் அந்த எல்லா ப்ரொனவுன், எல்லா சப்ஜெக்ட் பக்கத்துல என்னதான் வரணும் அப்படின்னா வாஸ் தான் வரணும். ஐ வாஸ், ஹீ வாஸ். யூஸ்வலா பாஸ்ட் டென்ஸ்ல ஷீ வாஸ். she was, he was, I was, it was. இந்த மாதிரி தான் இருக்கணும். யூஸ்வலா நமக்கு இந்த மாதிரி சப்ஜெக்ட் வரும்போது பாஸ்ட் டென்ஸ்ல வாஸ் தான் வரணும். ஆனா இந்த இமேஜினரி கண்டிஷன்ல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வேர் யூஸ் பண்ணுவோம். if I were a bird, if I were a fish I would swim, if I were a bird I would fly.
இஃப் ஐ வேர் ரிச், நான் பணக்காரரா இருந்தா ஐ வுட், இஃப் ஹி வேர் ரிச், ஹீக்கு வந்து வாஸ் வரலங்க. இஃப் ஹி வேர் ரிச் ஹி வுட் டொனேட், அவன் டொனேட் பண்ணுவான் அந்த மாதிரி. ஓகேயா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம செகண்ட் டைப்ல என்ன பதிவு, உங்களுக்கு இது சூஸ் ஆப்ஷன்ல இது கொடுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க எக்ஸாம்ல. இஃப் ஐ வேர் அந்த மாதிரி ஐ வேர் இருக்கும். அப்ப நீங்க என்ன நினைப்பீங்க, இது வாஸ் தானே வரும், வேர் தப்பான்னு நினைப்பீங்க. அப்படி கிடையாது. நம்ம இயற்கைக்கு ஒரு இயல்பா இல்லாத ஒரு நிலை இருந்துச்சுன்னா, இப்ப ரிச்சா இருக்கலாம் அவன், இது இயற்கைக்கு புறம்பானது கிடையாது, அவன் இருந்திருந்தா ஹெல்ப் பண்ணியிருப்பான். ஓகே, சோ இது வந்து கற்பனை தான். அதனாலதான் இந்த இடத்துல இது இயற்கைக்கு இயல்பாக இல்லாத ஒரு நிலை கிடையாது. இதுதான் வந்து இயல்பா இல்லாத ஒரு நிலை வந்து இஃப் ஐ வேர் எ ஃபிஷ், இஃப் ஐ வேர் எ ஃபிஷ் இதுதான் இயல்பா இல்லாதது. ஆனா இது வந்து ஒரு கற்பனை. இஃப் ஹி வேர் எ ரிச், எ ரிச் மேன், இஃப் ஹி வேர் எ ரிச் மேன் he would donate some money something. Okay, or donate liberally like that. ஓகே, இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. டைப் 0ல என்ன பார்த்தோம், இப்போ திரும்ப ரீகால் பண்றேன். டைப் 0 வந்து ஜெனரல் ட்ரூத், இஃப் கிளாஸ்லயும் ப்ரெசன்ட் டென்ஸ் இருந்தது, மெயின் கிளாஸ்லயும் சிம்பிள் ப்ரெசன்ட் இருந்தது. டைப் 1ல வந்து ஃபியூச்சர் பாசிபிலிட்டி, இஃப் கிளாஸ்ல சிம்பிள் ப்ரெசன்ட் இருந்தது, மெயின் கிளாஸ்ல சிம்பிள் ஃபியூச்சர் இருந்தது, வில் பிளஸ் வெர்பு 1 யூஸ் பண்ணோம். டைப் 2 இமேஜினரி கண்டிஷன்ல வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், இஃப் கிளாஸ்ல சிம்பிள் பாஸ்ட் இருக்கணும், மெயின் கிளாஸ்ல would பிளஸ் வெர்பு 1 இருந்தது. இங்க வந்து என்ன பார்க்குறோம், இந்த அதாவது பி வெர்பா இருந்ததுன்னா, மெயின் கிளாஸ் வந்து பி வெர்பு யூஸ் பண்ணும்போது என்ன யூஸ் பண்றோம், பி வெர்பு யூஸ் பண்ணும்போது தான். இஃப் ஹி ஸ்டடீடு அந்த மாதிரி இதுக்கு இது வேற கிடையாது. இஃப் ஹி ஸ்டடீடு அது வந்து பி வெர்பு கிடையாது. பி வெர்பு வரும்போது என்ன யூஸ் பண்ணணும், வேர் தான் யூஸ் பண்ணணும். வேர் ரிச் வுட் டொனேட் இந்த மாதிரி. இது டைப் 2ல வந்து என்ன யூஸ் பண்றோம், சிம்பிள் பாஸ்ட் வுட் பிளஸ் வெர்பு 1 யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் டைப் 3 அன்ஃபுல்ஃபில்டு கண்டிஷன். இதுதான் வந்து எப்படின்னா இந்த காரியம் நடந்திருந்தா விளைவு இப்படி இருக்கும். இப்ப இவ்வளவு நேரம் என்ன பார்த்தோம்னா, இஃப் யூ டிராப் த கிளாஸ் இட் பிரேக்ஸ், நீ கிளாஸை கீழே போட்டா உடஞ்சிரும். இஃப் யூ ஹீட் த வாட்டர் இட் பாயில்ஸ், நீ வாட்டரை ஹீட் பண்ணா இது கொதிக்கும், நீ ஐஸை ஹீட் பண்ணா அது மெல்ட் ஆகும். ஓகேயா, நீ நல்லா படிச்சிருந்தீன்னா நல்ல மார்க் வாங்கிடுவேன். ஓகே, அந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்த்தோம். இப்ப இந்த இது என்னது அப்படி, இந்த கண்டிஷன் டைப் 3 அன்ஃபுல்ஃபில்டு கண்டிஷன் எப்படி அப்படின்னா, இது நடக்கவே இல்லை இப்படி இருந்திருந்தா அப்படின்னு. இது வந்து கற்பனை கிடையாது, இமேஜினரி கிடையாது. இந்த காரியம் நடந்திருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்க பாருங்க, இஃப் கிளாஸ்ல பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் ஹேட், அதாவது ஹேட் பிளஸ் இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் என்னது அப்படின்னா அந்த வெர்பு 3. இந்த வெர்பு 3 தான் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ், ஹேட் பிளஸ் வெர்பு 3. இதுக்குரிய ஃபார்முலா என்னது அப்படின்னா ஹேட் பிளஸ், இதுக்குள்ள ஃபார்முலா ஹேட் பிளஸ் வெர்பு 3 தான். இது இஃப் கிளாஸ்ல இருந்ததுன்னா இந்த வெர்பு 3 என்னது, அதுதான் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் இந்த இது. ஓகேயா, சோ அப்படி இருந்தா மெயின் கிளாஸ்ல என்னெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படிங்கும்போது, மெயின் கிளாஸ்ல would have பிளஸ் வெர்பு 3, could have, should have அல்லது wouldn't, shouldn't have இதெல்லாம் போட்டு நம்ம வெர்பு 3 போட்டுட்டு, ஏன்னா have வந்தாலே நம்ம யூஸ்வலா என்னதான் யூஸ் பண்றோம், வெர்பு 3 தான் யூஸ் பண்றோம், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகேயா, the things that did. ஓகே, இப்போ இந்த கண்டிஷன்ல என்ன பார்க்குறோம் அப்படின்னா, if you have the things that did not happen, அந்த இது நடக்கவே இல்லை. இப்போ சப்போஸ் நீ நல்லா படிச்சா நல்ல மார்க் எடுக்கலாம். if you study, அது டைப் 1, if you study well you will get good marks in the exam. செகண்ட் டைப், if you studied well, நீ நல்லா படிச்சிருந்தீன்னா எடுத்திருந்திருக்கலாம். அப்ப அவன் ஏதோ படிச்சிருக்கான், நல்லா படிக்கல. ஓகே, சம்திங் படிச்சிருக்கான். if you studied well, நீ நல்லா படிச்சிருந்தீன்னா நல்ல மார்க் எடுத்துக்கலாம், you would get good marks in the exam. ஓகே, ஏதோ படிச்சிருக்கான் ஆனா நல்லா ப்ரிப்பேர் பண்ணல, நல்லா படிக்கல. if you studied well, அந்த இடத்துல புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல எப்படின்னா, if you had studied well you would have passed the exam, you would have got good marks in the exam. ஓகே, அப்ப படிக்கவே இல்லை,
நீ நல்லா அதான் இந்த கண்டிஷனோட மீனிங். இஃப் யூ ஹேட் ஸ்டடிட் வெல், இது என்னது? பாஸ்ட் பெர்ஃபெக்ட். ஓகே, if you had studied well you would have past, would have plus verb 3, would have plus verb 3 தான் இந்த மெயின் கிளாஸ்ல. இது மெயின் கிளாஸ்ல உள்ளது என்னது? என்ன ஃபார்முலா வரும் அப்படின்னா would have plus verb 3. இந்த பாஸ்ட்ங்கிறது verb 3, அதாவது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் if I had played well, if I had played well, நான் நல்லா விளையாடி இருந்தேன்னா, நான் விளையாடவே இல்லை. if I had played well I would have won the match, நான் மேட்ச்ல வின் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி. if the bank had given him loan he would have started the work, அந்த பேங்க் லோன் கொடுத்திருந்தானா அந்த பேங்க் லோன் கொடுக்கல. if the bank had given the loan to him he would have started the work or he would have started the business. ஏதோ ஒன்று அவன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், அது கொடுக்க அந்த பேங்க் லோன் கொடுக்கல. அதனால ஸோ இப்போ நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது என்னது அப்படின்னா, இந்த ஹேட் வந்து வெர்பு 3 இருந்ததுன்னா would have plus வெர்பு 3. ஓகே, ஹேட் வந்து வெர்பு 3 இருந்ததுன்னா would have plus வெர்பு 3. அதை தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். would have plus வெர்பு 3. if it had rained on time they would have saved the crop, அந்த மழை மட்டும் டயத்துக்கு பெஞ்சிருந்தேன்னா, if it had rained on time, if it had rained on time, கரெக்ட் டயத்துக்கு மழை பெஞ்சிருந்ததுன்னா, மழை பெய்தா அவங்க என்ன செஞ்சிருக்கலாம்? they would have, அவங்களால கிராப் அந்த பயிரெல்லாம் என்ன செஞ்சிருக்க முடியும்? காப்பாத்திருக்க முடியும். ஆனா மழையும் கரெக்ட் டயத்துக்கு பெய்யல, அவங்களால காப்பாற்றவும் முடியல. அதுதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஓகே, இப்ப நீங்க இன்னொன்னு வந்து if they had come early, அவன் சீக்கிரம் வந்திருந்தானா he would have met the doctor, அவன் டாக்டரை பார்த்திருப்பான். அப்ப அவன் சீக்கிரமாவும் வரல, டாக்டரையும் பார்க்கல. அப்ப had plus verb 3, had plus verb 3 and would have plus met. could வரலாம், would வரலாம், should வரலாம். அது என்ன ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்கிறத பார்த்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் if I had money I would help the poor. இப்போ இதுல வந்து ஒரு நோட் உங்களுக்கு ஒரு முக்கியமானது ஒன்று சொல்லணும். என்னது அப்படின்னா, டோன்ட் கன்ஃபியூஸ். இது வந்து டோன்ட், நாட் டாட். என்ன, டோன்ட் கன்ஃபியூஸ் வித் ஹேட். அந்த ஹேடுங்கிற வேர்டை மட்டும் வச்சு நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இதுக்கு முன்னாடி நான் இமேஜினரி கண்டிஷன்ல நான் சொல்லியிருந்தேன், if I had time I would visit you again அப்படி சொல்லியிருந்தேன் இல்லையா? if I had, இப்போ இந்த இது வந்து என்னது? பாஸ்ட் டென்ஸ். if I had money, if I had time அப்படிலாம் சொல்றது அது என்னதுன்னா பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் have. இந்த கண்டிஷன்ல வந்து என்ன வருது அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் have. ஆனா இதுல அப்படி கிடையாது. கம்மோட பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ், இந்த கம்ங்கிற வெர்போட பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் had come. அப்போ உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் வரலாம். நாங்க எந்த இடத்துல would plus verb 1 செலக்ட் பண்ணுவோம், எந்த இடத்துல would have plus verb 3 செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரலாம். அந்த கன்ஃபியூஷன் வராம இருக்கிறதுக்கு தான் சொல்றேன். இப்ப இந்த had வந்து பாஸ்ட் டென்ஸ்னா இதுக்கு அடுத்து மணி. இந்த had பாஸ்ட் டென்ஸ் இருந்தா இதுக்கு அடுத்து verb வராது. if I had money, if I had time, if I had the invitation, if I had a pen, அந்த மாதிரி தான் வரும். அதுக்கு அடுத்து ஒரு verb வராது. ஓகேயா? அப்படி வரல அப்படின்னா நீங்க would plus verb 1 நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இப்ப had plus verb 3, if I had come, I had met, I had given, if I had practiced, if I had studied, அந்த மாதிரி verb 3 இருந்ததுன்னா நீங்க எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னா would have plus verb 3 சூஸ் பண்ணணும். ஓகேயா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. if I had money, மணி தான் இருக்கு. if I had money, if I had time, if I had a pen, if I had the invitation, நான் சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி இருந்ததுன்னா நீங்க என்னதான் சூஸ் பண்ணணும்? பாஸ்ட் டென்ஸ். அந்த ஹேடையும் இந்த ஹேடையும் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. இந்த ஹேட் வந்து verb 3, இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்.
பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல உள்ள ஆக்சிலரி வெர்ப். இந்த had வந்து past tense of have. ஓகேயா? சோ இதுல had plus verb 3 வந்தாதான் would have plus verb 3 நீங்க சூஸ் பண்ணணும். வெறும் had plus ஏதாவது ஒரு உங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருந்ததுன்னா நீங்க எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னா would plus verb 1 இதை தான் சூஸ் பண்ணணும். இதுக்கு உங்களுக்கு இது சொல்றேன், இதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. டைப் 1ல வந்து டைப் 1 if கிளாஸ் டைப் 1ல வந்து இப்போ நம்ம டைப் 3ல எப்படி வரும், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் வந்ததுன்னா would have பிளஸ் வெர்ப் 3 வருங்கிறத எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தோம். இங்க எப்படி நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, பாஸ்ட் டென்ஸ் ஹேடும் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்க்கும் நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கிறதையும் பார்த்தோம். இப்போ இந்த டேப்லர் காலம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் இம்பார்ட்டன்ட்டு. நான் இப்போ சொன்னது எல்லாமே வந்து உங்களுக்கு கண்டென்ஸ் பண்ணி இந்த டேப்லர் காலமாக கொடுத்துருக்கேன். டைப் 0ல வந்து சிம்பிள் ப்ரெஸ் இஃப் கிளாஸ் சிம்பிள் ப்ரெசன்ட், மெயின் கிளாஸ் சிம்பிள் ப்ரெசன்ட். Type 1 simple present will plus verb 1. Type 2 simple past main class would plus verb 1. Type 3 if class past perfect main class would have plus verb 3. ஓகே, இந்த past perfect தான் had plus verb 3 ன்னு கொடுத்துருக்கேன். ஓகே ஓகே, நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் எக்ஸசைஸ் நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் உங்களுக்கு எக்ஸசைஸ் கொடுத்து உங்களை ஒர்க் அவுட் பண்ணவும் நான் எப்படிங்கிறத சொல்லித்தரேன். நிறைய ஆப்ஷன்ஸ்ல இருந்து நம்ம ஹவு டு சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன், கரெக்ட் ஆன்சர், ஹவு டு சூஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்றேன். இதை மெமரி பண்ணிக்கோங்க. இதை மெமரி பண்ணிட்டாலே ஈஸி தான். அந்த ஹேடு மட்டும் நீங்க கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கணும். இந்த ஹேடு கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கணும். அவ்வளோதான். உங்களுக்குலாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.